शांति शांति शांति। ओम नमो ब्रह्मादिभ्यो ब्रह्म विद्या संप्रदाय कर्तृभ्यो वंशऋषभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहित प्रज्ञान घन प्रत्यगर्थो ब्रह्माहमस्मि सोहमस्मि ब्रह्माहमस्मि। ओम सर्वेभ्यो सद्गुरुभ्यो नमो नमः। ஹரி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பர்யந்தம் பூரண ஆரோக்கியத்துடன் கூடிய நல் வாழ்க்கையும் வந்து அமைய பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நாம் வரக்கூடிய 23 மார்ச் 2025 முதற்கொண்டு 29 மார்ச் 2025, அதாவது ஞாயிறு முதல் சனிக்கிழமை வரைக்கும் இருக்கக்கூடிய வார பலன்களை 12 ராசிகளுக்கும் பார்க்க இருக்கின்றோம். சரி, இந்த வாரம் வந்து ரொம்ப முக்கியமான வாரமாக கருதப்படுகிறது. இந்த வாரம் சனிக்கிழமை இரவு ஒரு 9:44 சனி வந்து கும்பத்திலிருந்து மீனத்திற்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின் பிரகாரமாக பயிற்சி ஆகிறார். அது மட்டுமல்ல, அது ரொம்ப முக்கியமான விஷயம். சனிக்கிழமையில வந்து சனி பயிற்சி ஆகிறது ஒன்று. 6 கிரகங்களும் மீனராசிகள்ல வந்து ஒன்று சேருகின்றன. அதாவது புதன், சுக்கிரன், சூரியன், ராகு, சனி என்கின்ற 6 கிரகங்களும் மீன ராசியில் ஒன்று கூடுகின்றன. அன்னைக்கு வந்து கொஞ்சம் வானத்துல வந்து நட்சத்திரங்களை பார்த்து பழகியவர்களுக்கு வந்து ஓரளவுக்கு கண்டுபிடிக்க முடியும். இந்த 6 கிரகங்களும் ஒரு அலைன்மெண்ட்ல இருக்கிறது அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி வல்லுநர்கள் கூறுகிறார்கள். ட்ரை பண்ணி பார்ப்போம். சரி, ஆனால் நமக்கு ஜாதக ரீதியாக, அதாவது வானத்துல வந்து எப்பொழுதுமே விந்தைகள், அதாவது ஒண்டர்ஸ் வந்து போயிட்டே இருக்கும். ஆனால் நமக்கு அசஸ் பண்ண முடிகிற அளவுக்கு இந்த வாரத்துல இத்தனை கிரகங்கள் ஒன்று சேர்ந்து வருவது, அஸ்ட்ராலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து நம்ம பார்க்கும்பொழுது என்னென்ன பலன்கள் அதுக்கு உண்டானது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வாரம் பார்த்துருவோம். சரி, இந்த வாரத்துல வந்து முகூர்த்த நாட்கள் இல்லை, விசேஷமான முகூர்த்த நாட்கள் இல்லை. 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வந்து விஜயா ஏகாதசி அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது. அதாவது கோர்ட்ல வந்து கேஸ் ரொம்ப நாள் போயிட்டு இருக்கு, வம்பு வழக்கா இருக்கு, நம்மளை வந்து ஒரு எதிரி வந்து பிளான் பண்ணி டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்காங்கன்னாக்கா இந்த ஏகாதசியில விரதம் இருந்து அந்த விரதத்தை நாம் கடைபிடித்து முடித்தோம் என்றால் எதிரிகள் குறைவர் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அடுத்தது நரசிம்ம துவாதசி அப்படிங்கிறது அடுத்த நாளே புதன்கிழமை 26ஆம் தேதி நரசிம்ம துவாதசி. நரசிம்மரை போய் வழிபடுவது மிகவும் சிறந்தது. ஆரோக்கியத்திற்காக நரசிம்மரை வழிபடுவது ரொம்ப சிறந்தது. 27ஆம் தேதி வியாழக்கிழமை வந்து பிரதோஷமாக வந்து அமைந்து அது மாத சிவராத்திரியாக அமைகிறது. 29ஆம் தேதி சனிக்கிழமை அமாவாசை அன்றைக்கு வந்து சனி பயிற்சியானது ஏற்படுகிறது அப்படிங்கிறது விசேஷம். அப்போ இந்த சனி பயிற்சி வந்து இரவு 9:44 ஏற்படுகிறது. அன்றைக்கு வந்து நம்ம செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாதது என்ன அப்படின்னாக்கா, அன்றைக்கு வந்து நான்வெஜ் சாப்பிட வேண்டாம். ஒன்று, அது அமாவாசையாகவும் இருக்கிறது, சனி பயிற்சியாகவும் இருக்கிறதுனா இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்க வேண்டியதில்லை. ஒரு அஸ்ட்ராலஜிக்கல் வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னாக்கா, ராகு வந்து 3 டிகிரியில தான் இருக்கார். அப்படிங்கும்போது சனி வந்து அங்க போகும்போது ராகு, சனி, சூரியன் இந்த காம்பினேஷன்ஸ் வந்து தேவையில்லாத இஷ்யூஸை நம்ம கிளப்போம். ஏனென்றால் இது வந்து 12ஆம் இடம், 12ஆம் இடத்துல நிறைய ரகசியங்கள் இருக்கின்றன. அதாவது 6ஆம் இடத்திற்கு அது 7ஆம் இடம், டைரக்ட் ஸ்தானம். அதுல எல்லா ரகசியங்களும் இருக்குன்னு, ஆரோக்கியமும் நோயும் பிறகு உறக்கமும் ரகசியமும் மயக்கமும் எல்லாமே இதுல இருக்கிறது. அதனால அன்னைக்கு பண்ணக்கூடாது வந்து நான்வெஜ் சாப்பிட வேண்டாம். அன்னைக்கு பண்ண வேண்டியது என்ன, கோயில்களுக்கு போகலாம். அது சிவன் கோயிலுக்கும் போகலாம், பெருமாள் கோயிலுக்கும் போகலாம். உங்களுக்கு எந்த இஷ்டமூர்த்தியோ அந்த கோயிலுக்கு போய் வழிபடுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல சனியினுடைய ஓம் பிராம் ப்ரீம் ப்ரௌம் சஹா சனைஸ்வராய நமஹ, அதுவே வந்து அந்த ஜபத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாலும் கூட சனியினால் நடக்க வேண்டிய நன்மைகள் நடக்கும். பைரவருடைய கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப 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 சிறந்தது. அன்னைக்கு சனியினுடைய 12ஆம் இடத்து வாசம், பைரவருடைய வழிபாடினால் நெகட்டிவ் எல்லாம் நமக்கு நிறைய குறையும் அப்படிங்கிறது ஒரு ஆதி காலம் தொட்டு சனிக்காக வந்து செய்யக்கூடிய ஒரு வழிபாடாக இருக்கிறது. ரைட்.
சரி, சந்திராஷ்டமம் எந்த ராசிக்கு அப்படின்னாக்கா ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் இந்தந்த ராசிகளுக்கு வந்து சந்திராஷ்டமமானது அமைகிறது. சரி, அதெல்லாம் அப்போ ராசியோட பார்ப்போம். கிரக யுத்திகள் அப்படின்னா இந்த 6 கிரகமும் ஒன்றாக இருப்பது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 டிகிரிக்குள்ளேயே எல்லா கிரகமும் இருக்கிறது. அதனால இது ஒரு விசித்திரமான ஆனால் விசேஷமான ஒரு கிரக அமைப்புகள். இதை வந்து ஆராய்ச்சி பண்ணணும்னா ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிட்டே போகலாம். ஆனால் ஜென்ரலா சில விஷயங்களை நான் சொல்லிடுறேன். இந்த வாரம், அதாவது சனிக்கிழமை வரைக்கும், சனிக்கிழமை வந்து அடுத்த வாரமும் இதை நான் கண்டினியூ பண்ணுவேன். இருந்தாலும் இந்த வாரம் நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய டிபார்ட்மெண்ட் என்ன, ஃபீல்டு என்ன, பொருள்கள் என்ன, அதை மட்டும் நம்ம பார்த்துருவோம். இந்த வாரம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய பொருள் எலக்ட்ரிக், எலக்ட்ரானிக், பிறகு வந்து சோலார் சிஸ்டத்தினுடைய அந்த விஷயங்களை டீல் பண்றவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சரி, சூரிய ஒளியில் வந்து அதிகமான அந்த 12 மணி 1 மணி வெயில நான் வாக்கிங் போறேங்கிறத சில பேர் தவிர்ப்பது நல்லது. காதல் ப்ரப்போசல், அதாவது லவ் ப்ரப்போசல்ஸ் வந்து கொஞ்சம் போஸ்ட்போன் பண்றது நல்லது. ஏதாவது வெளியூர் போகணும், நம்ம வெளி மாநிலம் போகணும் அப்படின்னாக்கா டே டைமை பயன்படுத்துறது நல்லது. நைட் டைம் டிராவலில் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னாலும் கார் ஓட்டுறதோ 2 வீலர் ஓட்டுறதோ நைட் டைம்ல நம்ம பண்ணாமல் இருக்கிறது நல்லது. முக்கியமாக சாகசம் பண்ணாமல் இருக்கிறது. நீர்வீழ்ச்சிகள், கடல் கரைகள், நதிகளில் போய் குளிப்பவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பது மிக 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 அவசியம். நீர்நிலைகளில் வந்து கரண்ட் வந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு கரண்ட்னா எலக்ட்ரிக் விஷயங்கள்லாம் வந்து நீர்நிலையும் எலக்ட்ரிக்கும் இங்க இருக்கிறதோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. வீட்டில் ஏதாவது பம்பு செட்டு இந்த மாதிரியான நான் சொல்றது, அந்த பம்பு செட்டு வந்து அங்கே கீழே மோட்டர் இருக்கிறது, அது நீர்ல எலக்ட்ரிக் இந்த மாதிரி இருக்கும்போது அதை டீல் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக டீல் பண்ணுங்க. ரோடு ஓரம் வந்து ஏதாவது வண்டிகள் வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னாக்கா, என்ன சுவாமிஜி நெகட்டிவா சொல்றேன்னாக்கா, இதெல்லாம் வந்து சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லித்தான் ஆகணும். ஒரு கால் நம்ம சொல்லியிருந்தா அவங்க தப்பிச்சிருப்பாங்களே அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன். நல்லா பிரேக் டவுன் ஆகும்போது உடனே வந்து வண்டியை வந்து ரோட்டை விட்டு கீழே தள்ளி விட்டு இறக்கி நீங்க அந்த மாதிரி நீங்க சேஃபா உங்களுடைய இது பண்ணுங்க. மரங்களில், அதாவது வந்து காய்ந்த மரங்களுக்கு கீழே போகாம இருக்கிறது நல்லது. சரி, இதுதான் வந்து ஜென்ரலான நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள். சரி, நம்ம இப்ப பலன்களுக்கு போயிடுவோம். மேஷ ராசியிலும் மேஷ லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கிறது? சனிக்கிழமை வந்து உங்களுக்கு சனி வந்து 12ஆம் இடத்துக்கு போகிறார். அந்த சனிக்கிழமை நீங்க போக வேண்டிய, அதாவது மேஷராசிக்காரர்கள் போக வேண்டியது பைரவருடைய உபாசனை தான் எடுத்த உடனே சொல்லிடுறேன். மற்றபடி ஆரம்பத்துல இருந்தே, அதாவது குரு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால அது சுக்கிரனுடைய வீடு, இன்னும் சுக்கிரனுடைய குருவனுடைய பரிவர்த்தனை போயிட்டு தான் இருக்கு. அதனால குடும்பத்துல ஏதாவது முடிவு எடுக்கணும்னா நம்ம வந்து கொஞ்சம் எல்லாரோடையும் கலந்து பேசி முடிவெடுக்கணும். இல்லைன்னா செலவுகள் அதிகமாகும். திருமண அமைப்புகள்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்றது அப்படிங்கிறதுல கொஞ்சம் செலவுகள், அதாவது குடும்ப நிமித்தமா கொஞ்சம் செலவுகள் இருக்கத்தான் செய்யும். அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஆர்கியூமெண்ட் வேண்டாம். செவ்வாய் 3ஆம் இடத்திலும் சனி வந்து 11ஆம் இடத்திலும், ஆக மூத்த இளைய சகோதரர் 2 பக்கமும் மத்தல மாதிரி இடி வாங்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். அதனால அண்ணன் தம்பிகள்கிட்ட கொஞ்சம் வந்து ஹாய் பாய் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டோம்னா பிரச்சனை கிடையாது. அம்மாவனுடைய உடல்ல வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாரம். இந்த வாரம் வந்து சந்திரன் வந்து தனுர் ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் போறார். தனுர் ராசியில 2 நாட்கள் இருக்கிறார், மகரத்துல 2 நாட்கள், பிறகு கும்பத்துல 2 நாட்கள், பிறகு மீனத்துல 1 நாள். இந்த கும்பத்துல இருக்கக்கூடிய வியாழன் வெள்ளி அன்று மேஷராசி அன்பர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா, தாய் தந்தை விஷயத்துல, அதுலயும் அம்மாவுடைய விஷயத்துல அம்மாவோட சண்டை போடுறதோ அல்லது அம்மா கிட்ட வந்து கோச்சிட்டு போறதோ இந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் அம்மா விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே போல அந்த 2 நாட்கள் டாக்குமெண்டேஷன் எதுவும் பண்ண வேண்டாம். வியாழன் வெள்ளி நல்ல ஜாக்கிரதையா பார்த்துங்க. சனியும் சந்திரனும் ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த நாள் அது வேண்டாம். மேஷராசிக்காரர்களுக்கு 4க்கு உண்டானவன் சந்திரன், அவர் போய் சனியோட 11க்கு உண்டானவனோட உட்காரும் பொழுது டாக்குமெண்டேஷன் ஏதாவது நம்ம வந்து பார்த்தோம், லேண்டு விஷயங்கள் ஏதாவது டீல் பண்ணினோம், வீடு விஷயங்கள் சொத்து விஷயங்கள் ஏதாவது டீல் பண்ணினோம், ஈவன் வண்டி வாகனங்கள் டீல் பண்ணினோம்னா அது வந்து நம்முடைய கணிப்புக்கு எதிர்பார்ப்புக்கு ஏற்றதாக இருக்காது என்பதனால அந்த 2 நாட்களை மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. வெளியூர் வெளி மாநிலங்கள்லாம் தாராளமா பிரயாணமா போகலாம். இரவு நேரங்கள் வந்து தங்குற இடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்குங்க, அவ்வளவுதான். நம்ம கோர்ட்டு கேஸு இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து பைரவருடைய உபாசனை வழிபடுங்க. ஹியரிங் வந்தது அப்படின்னாக்கா அந்த ஹியரிங்கை வந்து
முடிந்த வரைக்கும் அடுத்தது வந்து இன்னொரு ஹியரிங்க்கு போங்க. இதெல்லாம் வந்து சொல்லலாமா சுவாமிகளே, சட்டப்படி வந்து தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் இதை ட்ரை பண்ணுங்க. ஏதாவது போய் நான் வந்து ஒரு பேப்பர் போடணும் அல்லது வேலையை விட்டு நான் வந்து போகலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவர்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். சனி பெயர்ச்சி ஆகட்டும். என்ன கேட்டால் வந்து மேடராசி அன்பர்கள் வந்து வேலை மாற வேண்டும், அதாவது மாற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறது வந்து இப்போதைக்கு இந்த வாரம் மட்டும் இல்லை, ஜூன் 1 வரைக்கும் நீங்க பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த சனி மாறினோடனே இதெல்லாம் வரும், மாற வேண்டாம். ரைட்டா? சரி, இவர்கள் அனைத்து நாட்களிலுமே வந்து எழுந்த உடனே ஓம் நம சிவாய அல்லது ஓம் ஹ்ரீம் ஹ்ரீம் ஓம் விஷ்ணவே நமஹ, இந்த 2 மந்திரத்துல எந்த மந்திரம் உங்களுக்கு உகந்ததோ அதை சொல்லிக்கிட்டே இருங்க. சனிக்கிழமைகள்ல வந்து கோயிலுக்கு போகிறத மறந்து விடாதீர்கள். சரியா? ரிஷப ராசியிலும் ரிஷப லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கிறது அப்படின்னாக்கா, உங்களுக்கு 11ஆம் இடத்துல இத்தனை கிரகங்களும் வருகிறது அப்படிங்கும் போது நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் தான் நடக்க போகிறது. கவலைப்பட வேண்டியதில்லை. திடீரென்று நல்ல ஒரு செய்தி வரப்போகிறது. பிறகு குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 2ஆம் இடத்துல வந்து செவ்வாய் இருந்து அவர் சந்திரனால் பார்க்கப்பட்டாலும் கூட அவர் வந்து தேய்பிறை சந்திரன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். வாய் வந்து நம்ம வந்து நம்முடைய உரிமை நிலைநாற்றம் பெறுவழின்னு சொல்லி மற்றவர்களை வந்து நம்ம இது பண்ணிடக்கூடாது, ஹர்ட் பண்ணிடக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். குரு வந்து 11ஆம் இடத்த அதிபதியோட வந்து கனெக்ட் ஆகி பரிவர்த்தனை ஆயிருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய வியாதிகள் குறையும், வெற்றிகள் பெருகும், கடன்கள் தீரும், கடன்கள் புதிதாக கிடைக்கும். பிறகு வந்து ரொம்ப நாள் வந்து தேங்கி இருந்த அந்த பண தட்டுப்பாடானது சரியா போயிடும். அதாவது ரொம்ப நாள் தேங்கி இருந்தேன்னா இங்கேயோ வெளியில இருந்த அந்த பண வரவு உங்களுக்கு கிடைக்கும். அப்பாவினுடைய விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வியாழன் வெள்ளி அன்று நீங்கள் போய் வர வேண்டிய தெய்வம் நரசிம்மருடைய கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நீங்கள் நினைத்த காரியம் ஜெயமாகும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரமானது லாபகரமான, மங்களகரமான, லட்சுமிகரமான வாரம் அப்படின்னு சொன்னா மிகையாகாது. குழந்தைகள் கிட்ட சண்டை இல்லாம, அதாவது சண்டை போடாம, வாக்குவாதம் பண்ணாம இருந்தாலே போதும். குழந்தைக்கு முயல வேண்டாம் இந்த வாரம். மற்றபடி பெண் பார்க்கறது, மாப்பிள்ளை பார்க்கறது, இதெல்லாமே வரன் பார்க்கறது எல்லாமே நல்லபடியாக அமையும். லவ் ப்ரப்போசல் பண்றதும் கூட நல்ல விதமாக தான் அமையும். வியாழன் வெள்ளியை தவிர்த்து விடுவது நல்லது. வியாழன் வெள்ளி சனி 3 நாட்களுமே தவிர்த்து விடுவது நல்லது. ரைட்டா? அது வந்து வரன் பார்க்கறதா இருந்தாலும் சரி, ப்ரப்போஸ் பண்றதுனால இருந்தாலும் சரி, தவிர்த்து விடுவது நல்லது. மிதுன ராசியிலும் மிதுன லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கிறது அப்படின்னாக்கா, சகோதரர்களினால் ஆதாயம், கணவன் மனைவிக்குள்ள சுமூகமான ஒரு நல்ல ஒரு உறவு. பிறகு சனியினுடைய இந்த மாற்றத்தினால வியாபாரத்துல நிறைய மாற்றமானது ஏற்பட போகிறது. நீங்கள் வியாபார நிமித்தமாக வெற்றிக்காக, ஜெயத்திற்காக வழிபட வேண்டிய தெய்வம் பகலாமுகி மற்றும் கருமாரி அம்மன். அது வந்து உங்களுடைய பிளானட்டரி பொசிஷன்ஸுக்கு இன்னும் கூட செவ்வாய் இந்த வாரம் முழுமையும் உங்களுடைய ராசியில் தான் உட்கார்ந்து இருக்கிறார். அப்படிங்கும்போது அம்பாளுடைய வழிபாடு உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். வியாபாரத்துல நல்ல புது புது விஷயங்கள் நல்லபடியாக நடக்க சான்சஸ் இருக்கிறது. வெற்றி கூடி நாட்டுவீர்கள். இந்த கேத்துவனுடைய அந்த 4ஆம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால இன்னும் ஒரு மாதம் பொருங்கள். நம்ம வந்து லேண்டு விஷயங்கள் எல்லாம் நல்லபடியா டீல் பண்ணலாம். இப்போ உடனே அவசரப்பட வேண்டும் அப்படிங்கிறது இல்லை. கல்வியில வந்து நான் வந்து கல்வி மாத்திடலாம், படிக்கிறது இதை விட்டுட்டு வேற எதுக்கா போலான்னு முடிவெடுக்கக்கூடிய அந்த மனப்பான்மை இருந்தாலும் வெயிட் பண்ணுங்க, மாற வேண்டியதில்லை. சரி, ஷேர் மார்க்கெட்ல வந்து கொஞ்சம் பணம் வரக்கூடிய ஒரு அமைப்பு, குருவனுடைய பார்வை இருக்கிறது. கடன் பெறக்கூடிய ஒரு அமைப்பு, நல்ல கடன் வந்து கிடைக்கும். பேங்க்ல ஒர்க் பண்ணுபவர்களுக்கும், பிறகு வெளிநாடுகளில் கேஷ் டீல் பண்ற, அதாவது ஒரு பெரிய ஃபினான்ஸ் இந்த மாதிரியான விஷயத்துல இருப்பவர்களுக்கும் இது ஒரு நல்ல ஆதாயமான வாரம். தாத்தா பாட்டியோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அது உங்களுக்கு நிறைய வரவுகளை கொடுக்கும். வரவுகளைன்னா சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. நண்பர்களுடன் ஒரு குதூகலமான ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. சந்திராஷ்டமமான மிதுன ராசி அன்பர்களுக்கு திங்கட்கிழமை வந்து மிருகசீர்ஷம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வருகிறது. அன்றைக்கு சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. வேற ஒன்றும் வேண்டியதில்லை, ஒரு ஆபத்தும் கிடையாது உங்களுக்கு. 25ஆம் தேதி
இவர்களுக்கு அதாவது ஆர்திரா, திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாய்க்கிழமையானது சந்திராஷ்டமம் வருகிறது. இவர்களுக்கு நீங்கள் சூரியனுடைய வழிபாடு செய்வது நல்லது. 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு, அதாவது உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம், அங்க செவ்வாய் இருக்கிறது, அதுல சந்திராஷ்டமம் வருகிறது. அவர்களுக்காக புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருவதனால் என்ன விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும்னா, நோ கேஷ் ஹேண்டலிங். கேஷ் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். அதே மாதிரி வாக்குவாதம் வேண்டாம். யாரோட வாழ்க்கை துணையோட வேண்டாம். அதுதான் சந்திராஷ்டமத்தினுடைய ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட். அதுல நம்ம தப்பிச்சுக்கலாம். ரைட். கடக ராசியிலும் கடக லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, இந்த வாரம் என்பது உங்களுக்கு ஒரு லட்சுமி கட்டாட்சமான ஒரு வாரமாக இருக்க போறது. 9ஆம் இடத்துல இத்தனை கிரகம் சேர போறது, அது எதிர்காலத்தினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ். ஆனா இப்போதைக்கு குரு 9ஆம் இடத்தோட பரிவர்த்தனை ஆகிறதுனால கௌரவமான, அது பணத்துக்கு தட்டுப்பாடு இல்லாத, அதே போன்று சகோதரர், மூத்த சகோதரர்கள், நம்மை காட்டிலும் சீனியர்கள் கிட்ட இருந்து உதவி பெறக்கூடிய, கவர்மெண்ட்ல இருந்து ஆதாயம் அடையக்கூடிய, பதவியினால் நல்ல ஒரு பலனை அடையக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. இந்த வாரம் சனி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் கடைசிக்கு போய் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வாரம். அதனால நீங்க பைரவர் கோயிலுக்கு ரெகுலரா போயிட்டு வந்தீங்கன்னா கடகராசி அன்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. இளைய சகோதரனுக்கு நம்ம கொஞ்சம் செலவு பண்ண வேண்டியதா இருக்கும். நம்மளை காட்டிலும் இளையவர்களிடம் கொஞ்சம் மென்மையாக நடந்து கொள்ளுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். குழந்தைகளின் மூலமாக ஆதாயம், குழந்தைகளுடைய படிப்பினால நமக்கு கௌரவம், குழந்தை பேர் நல்லபடியாக அமைவது, பிறகு வரன்கள் பார்ப்பது, உடனே திருமணம் ஃபிக்ஸ் பண்ணுவது, 2ஆம் திருமணமும் கூட உடனடியாக ஏற்பாடு செய்வது, இப்படிங்கிற மாதிரியான நல்ல நல்ல விஷயங்கள் கடகராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. கடகராசிக்காரர்களுக்கு புதன் வியாழன் நமக்கு சந்திராஷ்டமமாக வருகிறது. அதாவது புதன்கிழமை புனர்பூசம் மற்றும் புஷ்ய நட்சத்திரக்காரர்களுக்கு வருகிறது. இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒன்றும் பெரிய பாதகம் இல்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. புஷ்ய நட்சத்திரக்காரர்களுக்கு சனி 8ஆம் இடத்துல குருவனுடைய நட்சத்திரத்துல இருக்கிறதுனால அன்றைக்கு மட்டும் அவர்கள் என்ன பண்ண வேண்டும், அதாவது வியாழக்கிழமை என்ன பண்ண வேண்டும் அப்படின்னா, வியாழக்கிழமை நமக்கு பிரதோஷமாக இருக்கிறது. சிவன் கோயிலுக்கு போயிட்டு வர்றதே பெரிய ஒரு அமைப்பு. சாயங்காலம் பிரதோஷ காலத்துல சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, எந்த நெகட்டிவும் நம்மை அணுகாது. ரைட். அப்போ கடகராசிக்காரர்களுக்கு இன்னொரு முக்கியமான சமாச்சாரம் என்ன அப்படின்னா, வெளிநாட்டுக்கு நான் போகணும் அப்படின்னா திஸ் இஸ் த பெஸ்ட் டைம் டு அப்ளை. நீங்க அப்ளை பண்ணலாம். சிம்ம ராசியிலும் சிம்ம லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, இந்த வாரம் உங்களுடைய சனி அட்டமத்துக்கு போக போகிறார். அதனால பயந்துகிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சந்திரன் சந்திரமங்கல யோகமாக ஆரம்பத்துல இருக்கு. அதாவது உங்களுடைய கான்டாக்ட்ஸ் நல்லா இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. சனி அஷ்டமத்துக்கு போனா என்ன, உங்களுடைய ஆயுள் கூடும், ஆரோக்கியம் கூடும், அதுலலாம் ஒன்றும் டவுட்டே கிடையாது. ஏனென்றால் உங்களுக்கு 6க்குண்டானவன் 8ஆம் இடத்துக்கு போகிறார் அப்படிங்கும்போது நன்மை தான், பல நன்மை. இது ஒரு விபரீத ராஜயோகமாகத்தான் நான் பார்க்கிறேன். அது மட்டும் இல்லாமல் 8க்குண்டானவன் 10க்குண்டானவனோடு பரிவர்த்தனை ஆகியிருக்கக்கூடிய இந்த வாரத்துல உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பிசினஸ்ல எதிர்பாராத ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு வாரம். பழைய நட்புகள் உங்களுக்கு திடீர்னு ஒரு பழைய நட்புகள், நம்முடைய தூரத்து சொந்தங்கள், உறவுகள், அவர்களின் மூலமாக ஆதாயமாகவும், பணம் கொஞ்சம் செலவானாலும் மறுபடியும் மீண்டும் பணம் நமக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு அனுகிரகம் மிகுந்த ஒரு வாரம். கேத்து 2ஆம் இடத்துல இருந்து செவ்வாயினால பார்க்கப்படுகிறார் இந்த வாரமும். அதனால நம்ம வாய்க்கு கடிவாளம் தேவை. அதுவும் கூட மூத்த சகோதரர்களிடம், நம்மை விட சீனியராக இருக்கக்கூடிய ஆபீஸ்ல நான் சொல்றேன், அவர்களிடம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வியாழன் வெள்ளி அன்று நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா, வீட்டுல அதிகமான அதிகாரம் பண்ணிடாதீங்க, எல்லாரும் ஹர்ட் ஆயிடுவாங்க. அன்றைக்கு அதாவது சனி சந்திரனோட சேரக்கூடிய அந்த வியாழன் வெள்ளி அந்த நாட்கள்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மறப்போம் மன்னிப்போம் அப்படிங்கிறத உங்களுடைய தாரக மந்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். உறவுகள்ல எப்பவுமே ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது ரொம்ப ஆழமானது. அவர்களை ஹர்ட் பண்ற மாதிரி நம்ம பேசக்கூடாது. அம்மாவனுடைய கொஞ்சம் ஆரோக்கிய கோளாறு இருக்கும், ஆனா குணமாயிடுவாங்க. உங்களுக்கே நிறைய விஷயங்கள் குணமாகக்கூடிய விஷயங்கள் அமைகின்றன. கடன் நல்லபடியாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சில பேருக்கு ஷேர் மார்க்கெட்ல லாபமானது காத்திருக்கிறது, எதிர்பாராதபடி அதிர்ஷ்டமானது காத்து இருக்கிறது. அதுக்காக லாட்டரி விழுந்துருமா அப்படின்னாக்கா லாட்டரியை பத்தி நான் பலன் சொல்றதே இல்லை.
இந்த லாட்ரி விழுந்தாலும் விழுகலன்னாலும் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அந்த லாட்ரியில பல பேருடைய கர்ம பலன் இணைந்திருக்கு. அதனால லாட்ரி விழுவுன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் இந்த ஷேர் மார்க்கெட் விஷயத்துல திடீர்னு ஒரு நன்மை நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. சிம்மராசி அன்பர்கள் அவர்கள் கும்பிட வேண்டிய தெய்வம் சிவன் கோயிலுக்கே தாராளமா போயிட்டு வரலாம். பைரவர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது இன்னும் சால சிறந்தது. கன்னி ராசியிலும் கன்னி லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, இந்த வாரம் வந்து உங்களுடைய 7ஆம் வீட்டுல 6 கிரகங்களும் வரப்போறது. அதனுடைய பலன் வந்து முழுமையாக அடுத்த வாரம் பார்ப்போம். ஆனா இந்த வாரம் வந்து ஆல்ரெடி வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 4 கிரகங்கள் அங்க இருக்கிறது. எல்லாமே சந்திர கேந்திரங்களாக அமைந்திருக்கின்றன. அப்படிங்கும்போது உங்களுடைய நட்பு வட்டாரங்கள், உங்களுடைய பிசினஸ் ரிலேஷன்ஷிப், பிறகு வந்து வீட்டுல வந்து கணவன் மனைவி உறவுகள், இதுல அத்தனையுமே நல்ல ஒரு மேம்பாடு கிடைக்கும். சந்திர கேந்திரத்துல அதுவும் வந்து குருவும் சந்திரனும் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட தூரம், கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவர் திரிகோணத்துக்கு வந்துருவார். அடுத்தது ஒரு குறிப்பிட்ட, ஏன்னா குருவனுடைய இடத்துல உட்கார்ந்துருக்கார். அதனால ஒரு குறிப்பிட்ட தூரத்துல வந்து குருவனுடைய வீட்டுல உட்கார்ந்த தனுராசியில உட்கார்ந்திருந்து செவ்வாயினால் பார்க்கப்பட்டு, செவ்வாய் வந்து இந்த ஜாதகத்துக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா 8க்குண்டானவன் 3க்குண்டானவன். அப்படிங்கும்போது புதிதான முயற்சிகள் பல விஷயங்கள்ல உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. லேண்டு வந்து பார்க்கலான்னு தாராளமா பார்க்கலாம். இல்லை சனி பயிற்சி ஆக போறது, அதை பத்தி கண்டக சனியா போறதை பத்தி கவலையப்பட வேண்டாம். சனி கேந்திரத்துக்கு வந்து திக்பலம் அடைந்தால் உங்களுக்கு கன்னி ராசிக்காரர்களுக்கு நன்மை தான் பண்ணுவார். அதனால இந்த வாரம் முக்கியமா இன்னொரு விஷயம் என்ன பார்க்கிறேன்னா, குரு மற்றும் சுக்கரனுடைய இந்த ஒரு பரிவர்த்தனை யோகத்தினால நிறைய நல்ல விஷயங்கள், திருமணம் வந்து உடனே ஏற்பாடாகிறது. அதே போன்ற திருமணமானவர்களுக்கு வெளிநாடு யோகம் கிடைப்பது, திருமணத்துக்கு பிறகு ஒரு நல்ல வேலை டக்குன்னு வந்து நடைபெறுவது, வேலையோட கூடி ஒரு சான்ஸ் வந்து வெளிநாடு போகக்கூடிய, ஆன்சைட்டுக்கு போகக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போறது. இவர்களுக்கு வந்து யோக நரசிம்மருடைய வழிபாடு கன்னிராசிக்காரர்களுக்கு ரொம்ப 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 மேன்மையை கொடுக்கும். குழந்தை வரத்திற்கு முயலக்கூடிய ஒரு வாரமாக அமைகின்றது. கேத்து வந்து கேத்து வந்து நம்மளுடைய கன்னி ராசியில உட்கார்ந்துருக்கனால வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. வெளியில போய் கண்டதை கலர்ஃபுல்லா சாப்பிடணும்னு தோணும், சாப்பிட வேண்டாம். அதுலயும் கூட நம்ம வந்து வெளியூர் போகும்போது நல்ல சந்தோஷமா இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய சாப்பிட வேண்டாம். வயிறு வந்து ரொம்ப அவஸ்தையாடும். இது மட்டும்தான் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது. மற்றபடி யோக நரசிம்மருடைய வழிபாடு உங்களுக்கு மிக 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 ஒரு நல்ல பலன்களையும் அதே மாதிரி நெகட்டிவ்களை அது போக்கக்கூடிய வல்லமை வாய்ந்ததுமாக இருக்கிறது. துலா லக்னத்திலும் துலா ராசியிலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் வந்து ஒரு விசித்திரமான ஒரு வாரம் நான் சொல்லுவேன். ஏனென்றால் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 6 கிரகங்களும் போய் 6ஆம் இடத்துல உட்கார்ந்து, குரு வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறார். 6ஆம் இடத்துல ஒரு கிரகம் வந்து 8ஆம் இடத்துக்கு பரிவர்த்தனை ஆயிட்டு இருக்கிறது. அப்படின்னாக்கா நீங்க வந்து வெளியில, அதாவது வீட்டை தவிர வெளியில ஆஃபீஸ் ஆகட்டும், நம்ம பப்ளிக்ல எங்கெங்கெல்லாம் கான்டாக்ட் வச்சிருக்கிறோமா எல்லா கான்டாக்டும் நல்ல ஜாக்கிரதையாக விஸ்தாரம் பண்ணக்கூடிய, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் உங்களுக்கு எதிர்கால வாழ்க்கையை செட் பண்ணக்கூடிய ஒரு வாரம் இந்த வாரம். இந்த சனி வந்து கடைசியில ஆத்மகாரக்கனாக சனி வந்து தன்னுடைய வீட்டுல 5ஆம் வீட்டுல இருக்கிறது, ஹையஸ்ட் டிகிரியாக இருக்கிறதுங்கிறது உங்களுக்கு வந்து நல்ல பிளான் பண்ணி அடுத்த விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு வாரம். குழந்தைகளோட சண்டை இல்லாம இருந்தா போதும். பிறகு தேவையில்லாம வம்பு வளர்த்துக்க கூடாது. ஓவர் கான்ஃபிடென்ட்ல தேவையில்லாம வம்பு வளர்த்துக்க கூடாது. அது மட்டும்தான். வேலைக்காரர்களை ரெக்ரூட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல வாரம். வெளியூர், வெளி மாநிலங்கள், வெளிநாடுகள் போவதற்கேற்ற வாரம். படிக்கின்றவர்களுக்கு நிறைய ரிலீஃப் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். 8ஆம் இடத்துல வந்து ஒரு நல்ல கிரகத்தோட ஒரு பரிவர்த்தனை இருக்கிறதுனால ஷேர் மார்க்கெட் மற்றும் வந்து வட்டி கொடுப்பவர்கள், ஃபினான்ஸ் நடத்துபவர்களுக்கு இது அவருடைய கடன் தீர்ந்து பழைய பாக்கியெல்லாம் தீரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. கோயில்களுக்கு போக வேண்டும் அப்படின்னாக்கா துலாம் ராசிக்காரர்கள் வந்து மகாலட்சுமியை வழிபடுவது இந்த வாரத்துல வந்து உங்களுக்கு நிறைய விஷயத்துல நன்மை நடக்கும். வியாதிகள் வந்து நீங்கக்கூடிய வாரம். ரைட்டா? வியாதிகள் வந்து தகுந்த மருந்து கிடைக்கக்கூடிய, ஏன்னா சனி வந்து 6ஆம் இடத்துக்கு போயிட்டாருனாலே அங்க வந்து ஹீலிங் ப்ராசஸ் ஆரம்பிக்கும். நோய் கெடும், எதிரி கெடுவர், பிறகு வந்து கடனும் குறைய ஆரம்பிச்சிடும். அதனால இத்தனை கிரகங்கள் 6ஆம் வீட்டுல இருக்கிறது ஒரு விதத்தில் நன்மையே. தந்தையோட ஹெல்த்ல மட்டும் இந்த வாரம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த வாரம் வந்து நீங்க ஏதாவது ஒரு நல்ல ஒரு பெரிய கோயிலுக்கு, பாரம்பரியமான கோயிலுக்கு ஒரு லாங் ட்ரிப் போயிட்டு வரணும்னா தாராளமாக
உங்களுக்கு நீங்க வியாழன் வெள்ளிக்குள்ள போயிட்டு வருவது நல்லது. விருச்சிக ராசியிலும் விருச்சிக லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட வாரமாக இருக்கிறது அப்படின்னா, நிறைய யோசனை. அர்த்தாஷ்டம சனி விலக போகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ரிலீஃப். உங்களுடைய 5க்குண்டானவனும் 7க்குண்டானவனும் பரிவர்த்தனை ஆகும்போது நிறைய யோசனை பண்ணுங்க. உங்களுக்கு புதிதான உறவு, வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய புதிதான உறவு ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்க லவ்வுக்காக நீங்க கொஞ்சம் முயற்சி எடுக்கக்கூடிய நாள். ராகு இருந்தாலும் அதை பத்தி கவலைப்படாதீங்க. 5ஆம் இடத்துல சுக்கிரனும் புதனும் ஒன்றாக இருக்கிறது. சுக்கிரன் பரிவர்த்தனை ஆகும்போது ஒரு நல்ல ஒரு திட்டத்தை வகுத்து கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாகத்தான் இந்த வாரம் இருக்கிறது. குழந்தைகள் விஷயத்துல சந்தோஷமும், அதே மாதிரி வெளியூர் பிரயாணங்கள் நல்ல வெற்றியாக அமையக்கூடிய ஒரு வாரம். முதல் 2 நாட்கள் 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார். அதாவது உங்களுடைய தனுரில் இருக்கிறார். பண வரவுக்குண்டான ஒரு வாரம் அதனால அந்த முதல் 2 நாட்களே நீங்க திட்டம் திட்டிருங்க. பண வரவுக்குண்டான விஷயங்களை நீங்க ஆரம்பித்து விடுங்கள். வியாழன் வெள்ளி அப்போ உங்களுக்கு லேண்ட் விஷயங்களை டீல் பண்ணாம இருக்கிறது நல்லது. வியாழன் வெள்ளி இந்த 2 நாள் மட்டும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுறது நல்லது. வண்டி வாகனங்கள் வாங்கணும்னாலும் அந்த 2 நாட்கள் தள்ளி வச்சிடலாம். கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல சுமூகமான உறவு, இது ஒரு நல்ல வாரம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல வாரம், திட்டம் தீட்டக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. ஹனுமனுடைய உபாசனையும் முருகனுடைய உபாசனையும் உங்களுடைய வாழ்க்கைக்கு வலு சேர்ப்பவைகளாக இருக்கின்றன. தனுர் ராசியிலும் தனுர் லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் செவ்வாய் 7ஆம் இடத்திலும், பிறகு சந்திரன் உங்களுடைய ராசியிலும் உட்கார்ந்து 4க்கும் 6க்குண்டான ஒரு பரிவர்த்தனை, குரு சுக்கிரனுடைய பரிவர்த்தனை ஆனது. அதாவது வேற இடத்துக்கு குடி போயிடலாமா, வேற வேலைக்கு போகலாமா, அல்லது இந்த வேலையை மாற்றிடலாமா, எனக்கு ப்ரமோஷனே வரலையே அப்படிங்கிற ஒரு யோசனையை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. இருந்தாலும் இந்த வாரத்துல நீங்க முயற்சி பண்ணலாம். வெளியூர் போகணுமா நீங்க அப்ளை பண்ணலாம், வேற வீட்டுக்கு போகணுமா நீங்க பார்க்கலாம். ஒரு மாற்றத்திற்கு, ஒரு நல்ல மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு வாரம் தான் இந்த வாரம். வண்டி வாகனங்கள்ல வாங்கணுமா பிளான் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக ஒரு ஊரை விட்டு வெளியூர், அதாவது நான் இந்த இந்தியாவில் வேண்டாம், கொஞ்சம் நான் வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும், தாராளமாக நீங்கள் யோசனை பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த வாரம் உங்களுக்கு வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலங்கள் வேலை மாற்றுவதற்குண்டான மாற்றங்களுக்கு உண்டான ஒரு வாரம். அதனால இந்த வாரத்தை ரொம்ப நல்ல விதமாக பயன்படுத்துங்க. லேண்ட் விஷயங்கள் டீல் பண்ணுறதுக்கு வியாழன் வெள்ளி சனி இந்த 3 நாட்களை விட்டுட்டீங்கன்னாக்கா நல்லபடியாகவே உங்களுக்கு எல்லாமே அமையும். வாழ்க்கை துணை கிடைக்கக்கூடிய வாரம். திடீர்னு திருமண ஏற்பாடுகள் நடப்பது அப்படிங்கிறது ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல்லான ஒரு வாரம் தான் இது. படிக்கிற மாணவர்களுக்கு ஸ்டைஃபண்ட் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். ஒரு லட்சுமி கட்டாட்சம், அதாவது படிப்பு நல்ல படிப்பு இருந்தால் அதற்கேற்ற ஊதியமானது கிடைக்கும். வெளியூர் வெளி மாநிலங்களுடைய பிரயாணம் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய வாரம். குடும்பத்துல இருப்பிடத்துல ஒரு சந்தோஷமும் குதூகலமும் இருக்கக்கூடிய ஒரு வாரம். இருப்பிடத்துல பிரச்சனைகள்லாம் இப்போதைக்கு குறைகின்ற ஒரு வாரமாகவே இந்த வாரம் இருக்கிறது. தனுர் ராசி அன்பர்கள் சிவனுடைய வழிபாடும் மேதா தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடும் செய்வது அவர்களுடைய கடன் விஷயத்துல இருக்கக்கூடிய, நோய் விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை காணக்கூடியதாக அமைகின்றது. மகர ராசியிலும் மகர லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள் பெரிய ரிலீஃப் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். 7.5 சனி இறங்க போறார், ரைட்டா? அதுக்கப்புறம் ராகு வர போறாரே சுவாமிஜி அப்படின்னாக்கா ராகு நன்மையை தான் பண்ணுவார், உங்களுக்கு கவலைப்பட வேண்டாம். தொழில் ரீதியான பிரயாணங்கள் நல்ல சக்சஸை கொடுப்பதும், பிறகு புனித யாத்திரைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது பில்கிரிம்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு கோயிலுக்கு போறது, லாங் கோயிலுக்கு போறது, இதுக்கெல்லாம் ஒரு நல்ல காலகட்டம். பத்ரி கேதார் போறதுக்கு இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இதுதான் நேரம். நல்ல மலை மேல இருக்கக்கூடிய பத்ரி கேதார்நாத் இருக்கு இல்லையா, அதுக்கு போயிட்டு வர்றதுக்கு ஒரு நல்ல நேரம். சனி தன்னுடைய அந்த ஃபேஸை மாற்றக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. குழந்தைகள்னால் நல்ல ஆதாயம் இருக்கிறது. கதாசிரியர் மற்றும் படைப்பாளிகளுக்கு ஒரு நல்ல வாரம் இந்த வாரம். உங்களுடைய மகர ராசி அன்பர்களுக்கு 3ஆம் வீட்டில் தான் அத்தனை கிரகங்களும் இருக்கின்றன. அப்படின்னா என்ன, முழு வீரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைகிறது. உங்களுடைய மர்மங்களே உங்களுடைய முடிச்சுகள், அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு எதிராக என்னென்ன செய்தார்கள், யார் யாரெல்லாம் நல்லபடியாக நம்மளுக்காக செய்தார்கள் அப்படிங்கிற ரகசியமானது அகலக்கூடிய, அதாவது விலகக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. அதனால இந்த வாரம் நீங்கள் ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, எமோஷனல் ஆகாம பேலன்ஸ்டா டீல் பண்ணுங்க. கோபப்பட வேண்டாம், சண்டை போட வேண்டாம். செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கனால கொஞ்சம் கோபமும் சண்டை வரக்கூடிய
ஒரு அமைப்பு இருக்கிறது. மற்றபடி மேக்சிமம் பாசிட்டிவ் தான் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு. தங்கையுடைய விஷயத்துல வந்து கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு ரொம்ப எதிர்காலத்துல வந்து ஒரு நன்றி உணர்வோடும் ஒரு நல்ல ஒரு தேங்க்ஸ் கிவிங்கோடும் உங்களுடைய சிஸ்டர் இருப்பாங்க. அதனால சிஸ்டருக்கும், அது என்ன சிஸ்டருக்கு மட்டும் பிரதர்ஸ் இல்லையா அப்படின்னாக்கா, பிரதர்ஸ் எப்பயுமே கூட இருப்பாங்க. ஆனால் சிஸ்டர்ஸ்க்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க. இந்த வாரம் அவர்களுக்கு உங்களுடைய தேவை மிகவும் தேவையாக இருக்கிறது. மகர ராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கணபதி மற்றும் சிவனுடைய வழிபாடு. 9ஆம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால சனி வந்து அங்க வந்து நுழைய போகிறார். அப்படிங்கும்போது கணபதியினுடைய வழிபாடு தான் உங்களுக்கு சால சிறந்தது. கும்ப ராசியிலும் கும்ப லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் குடும்பத்துல நிறைய விஷயங்கள், நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாரமாக இருக்கிறது. உங்களுடைய வாக் சக்திக்கு நல்ல ரெஸ்பெக்ட் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். உங்களுடைய அதாவது என்ன சொல்றது, உங்களுடைய தொலைநோக்கு பார்வைக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய வாரம். நல்ல கௌரவமாக இருப்பிடத்துல குதூகலத்தோட நல்ல இப்போ லேண்டு ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தவர்களுக்கு நல்ல லேண்டு கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். நல்ல வீடு அமையக்கூடிய ஒரு வாரம். வாடகை வீடா இருந்தாலும் ரொம்ப தங்கமான வீடு அமையக்கூடிய ஒரு வாரம். பிறகு வந்து ரொம்ப நாள் வந்து சொந்தம், அதாவது விலகி போன சொந்தம் வந்து அது சொந்தமோ நட்போ ஏதோ ஒரு வாரம். கணவன் மனைவிக்குள்ள கூட ரொம்ப கேப் எல்லாம் இருந்ததுன்னா அந்த கேப் எல்லாம் தீரக்கூடிய ஒரு வாரம். குழந்தைகள் விஷயத்துல வந்து கோபப்படாமல் இருக்கிறது. பிறகு வந்து ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது. ஸ்போர்ட்ஸ்லன்னா கிரவுண்ட்ல பிரச்சனை கிடையாது, நம்ம சாப்பிட்றதுதான் நமக்கு பிரச்சனையா இருக்கணும். அதனால வந்து சாப்பிட்ற விஷயத்துல ஸ்போர்ட்ஸ்ல இருப்பவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. ஹனுமனுடைய உபாசனை, காளி கம்பாளினுடைய உபாசனை, இந்த 2 உபாசனை வந்து உங்களுக்கு அனைத்து வெற்றியும் கொடுக்கும். உங்களுக்கு வந்து ஆக்சுவலி சொல்ல போனா நிறைய ரிலீஃபை கொடுக்கக்கூடிய ஒரு வாரம். நீங்க வந்து சனிக்கிழமையில வந்து நீங்க நேரடியாக அம்பாளுடைய காளியம்மனுடைய வழிபாடை செய்யுங்கள். ஓம் பம் பத்ர காளியை நமஹ அது சொல்லலாம், அல்லது ஓம் ஐம் மகா காளியை நமஹ அப்படிங்கிறத நீங்க உச்சரிச்சுக்கிட்டே இருங்க. அந்த சனிக்கிழமை நடக்க போகின்ற அந்த சனி பரீட்சையானது உங்களுக்கு நல்ல ஃபேவரபிளான விஷயங்களை கொண்டு வரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. கடன் விஷயம் வந்து நல்லபடியாக நடந்து பிறகு சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு வாரமாகவும், வீடுக்கு ஒரு அடிக்கோலக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரமானது ரொம்ப நல்ல வாரமாக இருக்கிறது. அதே போன்று ஷேர் மார்க்கெட்ல வந்து எதிர்பாராத லாபமும், அதே போன்று முதல்ல ஷேர் மார்க்கெட் கத்துக்கிட வேண்டும் அப்படிங்கிறவர்களுக்கு இது ஒரு நல்ல வாரம். ஏன்னா ஜென்மச்சனி இறங்குறார், எங்க போய் ஷேரை பார்க்கறது, இருந்தா தானே நான் ஷேருக்கு போறது அப்படின்லாம் இல்லை. கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு எதிர்காலத்திலும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் நல்ல விஷயமாக அது மாறப்போகிறது. மீன ராசியிலும் மீன லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, ரொம்ப முக்கியமான வாரம். சனி, ஏழரை சனி ஜென்மச்சனியாக மாறப்போகிறார். பயப்படவே வேண்டாம், தைரியமாக ஃபேஸ் பண்ணுவோம். நம்ம இந்த வாரம் எப்படி இருக்குன்னா, 4ஆம் இடத்துல செவ்வாய், 10ஆம் இடத்துல சந்திரன், இது ஒரு நல்ல காம்பினேஷன். உங்களுக்கு வந்து நீங்க கிடைக்காதுன்னு சொன்ன விஷயங்கள்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். ஆமா, பண வரவுக்குண்டான அந்த தட்டுப்பாடு நீங்கக்கூடிய ஒரு வாரம். புதிய முயற்சியை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாரம். ஏழரை சனி ஒரு பக்கம் வச்சுடுங்க, லவ் சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு வாரம். பிறகு வெகு தூர பிரயாணம் பண்ணக்கூடிய, அதாவது வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு வாரம். வெளிநாட்டுக்கு ரொம்ப தூரம் பிறந்த இடத்துல இருந்து போகக்கூடிய விஷயங்கள் வந்து இப்ப ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வாரம். நீங்க ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கவர்மெண்ட் விஷயத்துல நான் வந்து ஜாபுக்கு அப்ளை பண்றேன், அங்க ஏதாவது நான் வந்து ஒரு பெட்டிஷனோ அல்லது வந்து ஒரு மெயிலோ போடுறேன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு வாரம். மற்றபடி திருமணங்கள்லாம் வந்து நல்ல அமையக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. நல்ல ஒரு கௌரவமான ஒரு ஜாதகம், ஒரு வரன் கிடைக்கக்கூடிய வாரம். பெண்களுக்கு வந்து இந்த வாரம் ரொம்ப நல்ல வாரம். கணவன் மனைவிக்குள்ள இருந்த அந்த கொஞ்சம் சங்கடங்கள், அதாவது மாமனார் மாமியாரோட இருந்த பிணக்குகள், அது ஆணோ பெண்ணோ, குறிப்பாக பெண்களுக்கு கணவன் மனைவியோடைய, அதாவது கணவனுடைய தாய் தந்தையோரோட இருந்த அந்த பிணக்கெல்லாம் கொஞ்சம் நீங்கக்கூடிய வாரம். உங்களுக்கு வந்து 6 கிரகங்களும் ஒன்றாக இருக்கிறதுனால, அதாவது வந்து சனிக்கிழமையில் இருக்கிறதுனால, கண்டிப்பாக நீங்கள் ஒரு நதிக்கரையில் இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோயிலுக்கு சென்று அபிஷேகத்துக்கு கொடுத்து வழிபட்டீர்கள் என்றால் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஏழரை சனியினுடைய தாக்கமானது வெகுவாக குறைக்கப்படும். நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஐம் மகாசக்தியே நமஹ, ஓம் ஹ்ரீம் நம சிவாய,
இதுதான் மீனராசிக்காரர்களுக்கு இது தாரக மந்திரம். இந்த வாரம் நல்ல பலனாகத்தான் இருக்கிறது. முயற்சிகள் நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். சகோதரர்கள் ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. மூத்த சகோதரர்கள் மாரல் சப்போர்ட்டாக இருப்பார்கள். இளைய சகோதரர்கள் உண்மையிலேயே ஃபினான்சியலாக நல்ல சப்போர்ட்டாக இருப்பார்கள். ஆக மீனராசிக்காரர்களுக்கு இது ஒரு மேன்மையான வாரமே. ஆக வரக்கூடிய சனி பயிற்சியானது அனைத்து ராசி அன்பர்களுக்கும் நல்ல பலன்களை கொடுத்து அவர்களை மேலும் செல்வந்தனாகவும் செல்வாக்கு உடையவர்களாகவும் அதே போன்று செழிப்புடையவர்களாகவும் மகிழ்ச்சி உடையவர்களாகவும் மாற்ற வேண்டும் என்கின்ற ஆசீர்வாதங்களுடன் இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமோ நமः. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.